ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாதம் பகுதி 19 கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு 20ஆம் பகுதி. சூர்யா ரொம்ப குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து படுத்தவன் தான். மறுநாள் ரொம்ப நேரமாகியும் சூர்யாவுக்கு மயக்கம் தெளியவே இல்லை. ஆக மொத்தம் பூர்ணிமாவும் பூபதியும் மாறி மாறி வந்து அவனை எழுப்பிக்கிட்டே தான் இருந்தாங்க. எப்படியாவது அவனை எழுப்பி நடந்ததை அவங்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ முயற்சி செஞ்சோம். சூர்யா மயக்கத்திலே தான் இருந்தான், எழுந்துக்கவே இல்லை. ஆஃபீஸ்லேருந்து வேற சூர்யாவுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வேற வர ஆரம்பித்தது. மத்தியானத்துக்கு மேலே தான் சூர்யாவுக்கு விழிப்பே ஏற்பட்டது. ஏந்துக்கிட்டவன் நேரத்தை பார்த்தான். ஃபோனில் வந்த ஃபோன் காலெல்லாம் பார்த்துட்டு அவசரமாக குளிச்சுட்டு ரூமை விட்டு கீழே இறங்குனான் சூர்யா. அவனை பார்த்த பூர்ணிமா, டேய் நீ எப்போ எழுந்துப்பந்தாண்டா, இவ்வளோ நேரமாக நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம். சூர்யா, எங்கடா இவ்வளோ அவசரமாக கிளம்பிட்ட, கொஞ்சம் நில்லுடா, உங்ககிட்ட நான் பேசணும் என்று குரல் கொடுத்து கொண்டே வர சூர்யா வேகமாக காரை நோக்கி சென்றான். ஐயோ அக்கா, ஏற்கனவே எனக்கு டைம் இல்லை, நான் அவசரமாக ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். ஃபோன் மேலே ஃபோன் வந்திருக்கு. ஆஃபீஸ்க்கு போனால் தான் எனக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியும். நான் வேறு ரொம்ப நல்லா தூங்கிட்டேன். ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம நேர்லேயே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரமாக காரை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புனான் சூர்யா. ஆஃபீஸ் வேலையே அவனுக்கு சரியாக இருந்தது. ரொம்ப பிஸியாகவே இருந்தான். மாலையில் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சூர்யாவுக்கு ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து ஃபோன் வர எடுத்து பேசினான். எதிரில் இருந்தவ என்ன பேசினான்னு தெரியல. உடனே சூர்யா அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோனில், எனக்கும் தான் மனசு சரியில்லை, எனக்கும் மனசு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி, போன தடவை மீட் பண்ண மாதிரியே அதே ஹோட்டலுக்கு நீ இப்போ வந்துடு, நானும் இப்போது அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு சரியாக 6:30 மணிக்கு ஈவினிங் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்று அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணும்போது அந்த பொண்ணும் சூர்யாவை பார்த்து கையை அசைச்சிக்கிட்டே அவனை நோக்கி வந்தான். சூர்யாவும் அந்த பொண்ணை பார்த்து சந்தோஷமாக சிரித்து பேசி அந்த பொண்ணு கையை பிடிச்சி ஒரு டேபிளை செலெக்ஷன் பண்ணி 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜூஸ் ஆர்டர் செஞ்சான். ஜூஸ் வர ஆரம்பித்ததும் 2 பேரும் ஜூஸ் சாப்பிட ஆரம்பித்தாங்க. சூர்யா, உனக்கு நிச்சயம் ஆகிட்டுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். முன்ன மாதிரி நீ கூப்பிடும் போதெல்லாம் வரமாட்டியோன்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஆனால் நீ இன்னும் மாறவே இல்லை என்று கூறி சிரித்தாள். கவலையே படாதே, கல்யாணமே ஆனாலும் சரி, நான் இப்போ இருக்கிற மாதிரி தான் எப்பவும் இருப்பேன். நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காத. சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஜூஸ் சாப்பிடலாமா என்று சொல்லி இருவரும் ஒரே டம்ளரில் ஜூஸ் சாப்பிட ஆரம்பித்தார்கள். சரி, ஜூஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எங்கே போகலாம்? சினிமாக்கெல்லாம் போக வேண்டாம், பீச்சுக்கு போகலாமா? எவ்வளோ நாள் ஆயிடுச்சு உங்க கூட நான் பீச்சுக்கு வந்து. நம்ம 2 பேரும் இப்போ பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறத பற்றி யோசிக்கலாம். அன்றைக்கி இருந்த மாதிரியே இன்றைக்கும் நம்ம பீச்சில் ஜாலியாக இருக்கலாம் என்று அவளை இன்னும் அருகில் அழைத்து மிக நெருக்கமாக அமர்ந்து கொண்டு அவளின் முகத்தின் அருகே சூர்யா தன் முகத்தை வைத்து உரச முயன்ற போது, மாமா என்று அழைக்கும் குரலை கேட்டு திரும்பி பார்த்தவன் அதிர்ச்சியில் அதிர்ந்தே போனான். அங்கே மிக அருகில் காவியா நின்று கொண்டிருந்தாள். அவளின் கையை பிடித்து கொண்டிருந்த சுப்ரியாவை பார்த்ததும் வேகமாக அந்த பெண்ணை விட்டு சட்டென்று விலகினான் சூர்யா. சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. திடீரென்று அவர்களை அந்த சமயத்தில் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன காவியா, நீங்கள் 2 பேரும் இந்த நேரத்தில் இங்கே இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தீங்களா என்று படபடப்பாக கேட்டான் சூர்யா. இல்லை மாமா, பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தோம். இந்த ஹோட்டலுக்கு வெளியே இருக்கும்போது உங்களை பார்த்துட்டு நான் தான் அக்காவை இங்கே அழைச்சிக்கிட்டு வந்தேன் என்ற காவியா பிறகு சூர்யாவிடம், மாமா இவங்க யார் என்று அந்த பெண்ணை பார்த்து கேட்டாள். உடனே சட்டென்று சுபத்ரா காவியாவின் கையை பிடித்து, ஏய் என்ன கேள்வி இதெல்லாம், இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது சரியா, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு என்றாள்.
சூர்யாவும் காவியா கேட்ட கேள்வியை கேட்டதும் சட்டென்று அதிர்ந்து போனாலும் உடனே சுதாரித்து கொண்டான். காவியாவிடம், இவங்க என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் கழித்து பார்த்தோமா, அதான் சும்மா இவங்கக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்று ஒரு வாரி கூறி சமாளித்தான். பிறகு காவியாவிடம், ஏன் காவியா, இந்த ஹோட்டலில் ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக இருக்கும், நீ போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றியா என்று கேட்டான். இல்லை வேண்டாம் மாமா என்று சொன்ன காவியாவே, பரவாயில்ல காவியா, அவர் தான் முதல்ல உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்கிறார் இல்லை, போ வாங்கி சாப்பிடு என்று சொன்னாள் சுப்ரியா. அப்படி சொன்ன சுப்ரியாவை ஆச்சரியமாக பார்த்த சூர்யா பிறகு தன்னுடைய பர்ஸை திறந்து பணம் எடுத்து காவியாவிடம் தந்து, அதோ அங்கே இருக்குப்பார், நீ போய் உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக்கிட்டே இரு, அது வரைக்கும் நான் உன் அக்கா கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் என்று அவளை ஐஸ்கிரீமுக்கு அனுப்பி வைத்தான் சூர்யா. பிறகு உடனே திரும்பி அந்த பெண்ணிடம், சரி நீ போ, நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று அவளையும் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அனுப்பி வைத்தான் சூர்யா. பிறகு சுப்ரியாவை பார்த்து, உக்கார் சுப்ரியா, உன் தங்கச்சி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வருவதற்குள் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னான் சூர்யா. சுப்ரியாவும் அவன் எதிரிலே அமைதியாக அமர்ந்தான். இப்போ உங்கள் வீட்டில் கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க தானே, அந்த சந்தோஷத்தில் தானே சாமி கும்பிட கோவிலுக்கு வந்திருக்க என்று கேட்ட சூர்யாவை ஆச்சரியமாக பார்த்த சுப்ரியா, ஒருவேளை மறுபடியும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது இவருக்கு எதுவும் தெரியாது போல இருக்கு என்று நினைத்து மறுபடியும் அமைதியானாள். எப்படியோ சுப்ரியா, உன் ஆசைப்படியே திருமணம் நடந்தால் சரி. ஆமாம், நீ விரும்புறது யார் என்று மட்டும் சொல், நானே போய் அவங்ககிட்டையும் அவன் வீட்லேயும் பேசி உன் வீட்டுக்கு வந்து முறைப்படி பெண் கேட்டு திருமணத்தையும் கூடவே இருந்து முடித்து வைக்கிறேன் என்று சூர்யா கூறிய போது சுபத்ரா மெதுவாக சிரித்தாள். அதை பார்த்த சூர்யா, பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கு, நான் உன்னை நிச்சயம் பண்ணிக்கிட்ட போது கூட உன் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை கூட இல்லை, இப்போ நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகுதுன்ற ஆனந்தம் இல்லை என்றான் சூர்யா. சுபத்ரா எதுவும் பேசவில்லை, அமைதியாகத்தான் இருந்தாள். எப்போதும் போல் சூர்யாவே சுபத்ராவை பார்த்து பேசிக்கொண்டே வந்தான். எனக்கு ஒன்று மட்டும் புரியல சுபத்ரா, உன்னை பற்றி நான் விசாரித்த வரைக்கும் நீ யார்கிட்டையும் பேசியதும் இல்லை, பழகியதும் இல்லை. உன் ஆஃபீஸில் கூட அந்த அருணாவோட மட்டும்தான் நீ பேசி பழகியிருக்க. அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி யாரை விரும்பியிருக்க முடியும்? என்னால் இன்னும் கூட நம்பவே முடியல. சரி இருக்கட்டும், தயவு செஞ்சு அவன் பேரையாவது சொல்லு, ஏதாவது வாயை திறந்து பேசு சுபத்ரா, இப்படி பேசாமல் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் என்று சூர்யா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே காவியா வந்தாள். அக்கா போகலாமா என்று சுபத்ராவை பார்த்து கேட்டாள். அப்போது சுப்ரியா காவியாவிடம் திரும்பி, காவியா, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னோ அவர் பேர் என்னன்னு நீ இவர்கிட்ட இப்போ சொல்லு என்றாள் சுப்ரியா. சூர்யா ஒன்றும் புரியாமல் அவர்கள் இருவரையும் பார்க்க காவியா சிரித்து கொண்டே, ஐயோ மாமா, இன்னுமா உங்களுக்கு புரியல? எங்கள் வீட்டுக்கு ராங் ஃபோன் கால் வந்தப்போ அப்பா அதை நம்பி கல்யாணத்தையே நிறுத்திட்டார். ஆனால் சுப்ரியா அக்கா தான் ஒரே பிடிவாதமாக கல்யாணத்தை எல்லாம் நிறுத்த வேண்டாம், நான் சூர்யாவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வீட்டில் எல்லார்கிட்டையும் சம்மந்தம் வாங்கிட்டாங்க என்றதும் சூர்யா மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். என்ன, அப்போ நீ யாரையோ விரும்புகிறேன்னு என்கிட்ட சொன்னேன் என்று சுப்ரியாவை பார்த்து சூர்யா கேட்க, மீண்டும் காவியாவை பார்த்து சுப்ரியா தலையசைத்தாள். காவியாவும் சூர்யாவை பார்த்து பேச ஆரம்பிக்க சூர்யா காவியாவே பார்த்தான். அட நீங்கள் வேற மாமா, இதுக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க வந்த எல்லார்கிட்டையும் அக்கா இப்படி தான் பொய் சொன்னாங்க, அதே மாதிரி தான் உங்ககிட்டையும் பொய் சொல்லியிருக்காங்க. ஆனால் மாப்பிள்ளை நீங்கள் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அக்கா மனசை மாற்றிக்கிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு புரியல, அக்கா உங்களை தான் விரும்புகிறான் மாமா, அதனால தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க என்றதும் சூர்யா உடனே எழுந்து, என்ன உண்மையாகவா சுப்ரியா என்று வேகமாக அவளை நெருங்கி வருகையில் சுப்ரியா சிரித்து கொண்டே காவியாவை அழுத்து கொண்டு வேகமாக ஹோட்டலை விட்டு வெளியே சென்றாள்.
ஏ சுப்ரியா, சுப்ரியா என்கிட்ட ஏதாவது பேசிட்டு போ ப்ளீஸ் என்று சூர்யா குரல் கொடுத்து கொண்டே வர அப்போது வந்த ஆட்டோவில் ஏறி சென்றார்கள் சுப்ரியாவும் காவியாவும். சூர்யாவுக்கு சந்தோஷத்தில் ஒன்றுமே புரியாமல் குதிக்க ஆரம்பித்தான். அப்போ நான் நினச்ச மாதிரியே சுப்ரியா நல்ல பொண்ணு தான். கல்யாணத்தை நிறுத்த தான் என்கிட்ட அந்த மாதிரி பொய் சொல்லியிருக்கா. அதானே பார்த்தேன். தப்பான பொண்ணு மேலே நான் எப்படி ஆசைப்பட்டிருப்பேன் என்று நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்ட சூர்யா, அப்போது சுப்ரியா விரும்புகிறது என்ன தான் அப்படின்னு அவள் சொன்னாலும் அவள் என்னை எங்கே பார்த்துருப்பா? ஒருவேளை மருத்துவமனையில் நான் அவளை பார்த்து ஆசைப்பட்ட மாதிரி அவளும் அங்கே என்னை பார்த்து என் மேலே ஆசைப்பட்டிருப்பாளோ? ஏன் இத்தனை நாட்கள் எனக்கு இது தெரியாமல் போனது என்று யோசிக்க ஆரம்பித்த சூர்யாவுக்கு தலைக்கால் புரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் பார்த்த பெண்களிடமே சுப்ரியா மிகவும் வித்தியாசமானவள் தான். இப்போ வரைக்கும் கூட அவளுக்கு என்கிட்ட பேசணும்னு தோணலை. அவளோட மனசில் இருக்கிறத என்கிட்ட சொல்லணும்னு அவளுக்கு தோணலை. ஆஸ்பத்திரியில் பார்த்த ரீனாவை பற்றியும் கூட சுப்ரியா என்கிட்ட கேட்கல. சுப்ரியா இப்போ என்னை பார்க்கும்போது நான் ஒரு பொண்ணு கூட நெருக்கமாக இருந்தேன். சுப்ரியாவை பார்த்தவுடன் எனக்கு படபடவென்று ஆகி போனது. ஐயோ கடவுளே, நேரிலேயே சுப்ரியா பார்த்துட்டாளே என்று நான் மிகவும் பயந்தே போனேன். ஆனால் காவியா சொல்வதெல்லாம் கேட்கும்போது சுப்ரியாவோட மனசில் நான் எந்த அளவுக்கு இருக்கேன்னு எனக்கு நல்லா இப்போ புரிஞ்சு போச்சு. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த எனக்கு பிடிக்கலை, நான் வேறு ஒருத்தரை விரும்புகிறேன்னு போய் சொன்ன சுப்ரியாவுக்காக தான் நான் ரீனாவை வச்சு ஃபோனில் அவங்கக்கிட்ட என்னை பற்றின தகவல்களை சொல்ல வச்சேன். ஆனால் மறுபடியும் சுப்ரியா ஏன் மனசு மாறி போனா? என்ன காரணமாக இருக்கும்? இது மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சுன்னா இன்னும் என் மனசு ரொம்பவே சந்தோஷப்படும். இந்த சந்தோஷமான விஷயத்த நான் உடனே போய் அக்காக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் சொல்லணும், என் நண்பர்கள்கிட்டேயும் நான் சொல்லணும். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போ இந்த நிமிஷம் இந்த உலகத்திலே சந்தோஷமாக இருக்கிற ஆள் யாருன்னா அது இந்த சூர்யா மட்டும்தான் இருக்க முடியும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டே கனவு உலகத்தில் மிதக்க ஆரம்பித்தான் சூர்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய இந்த 20ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.